எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் பூவேந்தன், சாந்தம் ஹோமியோபதி மருத்துவமனையில் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஃபேட்டி லிவர். 20 வயசு ஆள்ல இருந்து 70 வயசு ஆள் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. 70 வயசுல இருக்கிறது ஏதோ நியாயம். 20 வயசு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் காலேஜ் போற பசங்களுக்கும் இந்த ஃபேட் லிவர் இருக்குன்றது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? லிவர்ன்றது ஒரு ஒரு உடம்புல இருக்க நோய் கழிவை வெளியேற்றுற ஒரு முக்கியமான உறுப்பு. அப்ப அந்த நோய் கழிவை நிறைய சாப்பிட்றதுனால இந்த ஃபேட் லிவர்ன்ற கண்டிஷன் வந்து நம்ம சாப்பிட்றது நிறைய விஷயம் பாய்சன் தான். தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்றோம், நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். முதல்ல லிவர் என்ன, லிவர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஃபேட் லிவர் என்னங்கிறத பார்ப்போம். லிவர் வந்து 1.5 கிலோ உறுப்பு ரைட் சைடு ஆஃப் த பாடியில இந்த இடத்துல இருக்கும். அது முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா டைஜஷன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதையும் தாண்டி 500 வேலை செய்யுது. நம்ம வந்து பிளட் உறையுது இல்லையா, அடிப்பட்டா பிளட் கிளாட் ஆகுது, அதுக்கான ஃபேக்டர் கிரியேட் பண்றதுல இருந்து இன்சுலின் சிந்தசிஸ் வரைக்கும் இந்த லிவர் பண்ணுது. நம்ம சாப்பிட்ற உணவுடைய நேரங்கள் ப்ராப்பரா 8 மணி நேரம், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காம இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல 3 வகையான சாப்பாடு மேக்ரோநியூட்ரியன்ஸ் நம்ம சாப்பிட்றோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். இதுல புரோட்டீன் ஃபேட்டுங்கிறது ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட் தான் நம்ம மேஜரா சாப்பிட்றதுனாலதான் இந்த பிரச்சனையே வருது. சரி, ஃபேட் லிவர் இருக்கா இல்லையா, டாக்டர்டே போவானா, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த விலா எலும்புல இருந்து தொப்புளுக்கு நடுவுல இந்த இடத்துல ஒட்டி ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. அளந்தீங்கன்னா ஆண்னா இருந்தா 100 சென்டிமீட்டர்ஸ்குள்ள இருக்கணும், பெண்ணா இருந்தா 90 சென்டிமீட்டர்ஸ்குள்ள இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னாலே நார்மலா இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேல 1 சென்டிமீட்டர் இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சுன்னா ஃபேட் லிவர் உங்களுக்கு இருக்கு. அதை போய் நீங்க அல்ட்ராசவுண்ட் அப்டமன், சாதாரணமா யூஎஸ்ஜி அப்டமன் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபேட் லிவர் இருக்கா இல்லையா. அதுல கிரேடிங் இருக்கு. முதல்ல நார்மலா இருக்க லிவர் மேல கொழுப்பு படியும், அது ஃபேட்டி லிவர் கிரேட் 1. செகண்ட் கிரேட்ல பாத்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் நடந்துடும். அந்த செல்ஸ், லிவர் செல்ஸுக்குள்ள ஃபேட் ஊடுருவி நாஷ் அப்படிங்கிற கண்டிஷன் உருவாகுது, நான் ஆல்கஹாலிக் ஸ்டியாட்டிக் ஹெப்படைட்டிஸ். இப்ப நான் ஆல்கஹாலிக் கண்டிஷன்ஸ்ல தான் ஜாஸ்தியா இருக்கே தவிர ஆல்கஹாலிக் கண்டிஷன்ஸ்ல இல்ல. நான் ஆல்கஹாலிக் கண்டிஷன்ஸ்ல 49% ஆஃப் சவுத் இந்தியன்ஸ்க்கு ஃபேட் லிவர் இருக்குன்னா எவ்வளவு வியப்பா இருப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ். இது ஃபுல்லா ஊடுருவிடும். இன்ஃபில்ட்ரேஷன் நடந்து ஃபுல்லா அந்த ஃபேட் கொழுப்பு போய் ஊடுருவி லிவரை வந்து செயலுக்கு செஞ்சிடும். கடைசி ஸ்டேஜ் சிரோசிஸ் ஆஃப் த லிவர். இது ஏன் வருது அப்படின்னா, நம்ம விஜய் சொல்லியிருப்பாரு கத்தி படத்துல, அவங்க தங்கச்சி அடிச்சு கேட்டிருப்பாங்க, கம்யூனிசம்னா என்னன்னா ஒரே வரியில விளக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணா, கம்யூனிசம்னா என்ன, ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. அப்போ விஜய் சொல்லுவாரு, பசி அடங்கினதுக்கு அப்புறமும் நம்ம சாப்பிட்ற எக்ஸஸா ஒரு இட்லி மத்தவனுடையது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா. அதாவது பசி அடங்கிரும், ஆனா அதுக்கப்புறமாவும் நம்ம சாப்பிட்டே இருக்கிறது முக்கியமான ரீசன். 2வது ரீசன் கார்போஹைட்ரேட் 3 வேளையும் சாப்பிடுறது. காலையில் இட்லி, மதியம் சோறு, நைட்டு தோசை. இதை தாண்டி நம்ம சவுத் இந்தியன் சாப்பிட்றோமானா இல்ல. இப்படி 3 வேளையும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனையே. ஒவ்வொரு வேலையும் புரோட்டீன்றது மஸ்ட், ஃபேட்டுங்கிறது மஸ்ட். இப்ப ஃபேட்டி லிவர் வந்த உடனே எல்லாரும் ஃபேட் சாப்பிட நிப்பாட்டிடுவாங்க. அவங்க கல்பிட்டு கார்போஹைட்ரேட்ன்றது புரியாது. அந்த கார்போஹைட்ரேட் தான் கல்பிட்டே. அந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பிடுவோம், HCl செக்ரீட் ஆகும், அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். நம்ம சாப்பிட்ற, நம்ம செய்யற வேலைக்கு, நான் உட்பட செய்யற வேலைக்கு 1500 இருந்து 2000 கேலரிஸ் போதும். ஆனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 3000 to 3500 கேலரிஸ் சாப்பிட்றோம். அப்போ எக்ஸஸா இருக்கிற கேலரிஸ் என்ன ஆகுது, போய் லிவர்ல ஸ்டோர் ஆகுது, கிளைக்கோஜனா போய் ஸ்டோர் ஆயிடுது. நம்ம எப்பயாச்சும் ஃபாஸ்டிங் இருப்போம், நம்ம லிவர் வெயிட் பண்ணும், அப்பாடா எப்பயாவது சாப்பிடாம இருப்பானா பார்ப்போம். எப்பயாவது சாப்பிடாம இருந்தா நம்ம இந்த கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸா அவனுக்கு அனுப்பி எனர்ஜியை கொண்டு வரலாம். ஆனா நம்ம என்னைக்குமே சாப்பிடாம இருக்கிறதே இல்லையா. அதனாலதான் அந்த காலத்துல சாமி பேரை சொல்லி விரதம் இருப்பாங்க. இப்ப 3 வேளை சாப்பிட்றது போய் 5 வேளை 6 வேளை சாப்பிட்றதா போயிடுச்சு. அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நைட்டு 1 மணிக்கு சாப்பிட்ற, 2 மணிக்கு சாப்பிட்ற, அது பிரியாணி சாப்பிட்றதா ஆயிப்போச்சு. இது எங்க போய் முடிய போகுதுன்னா, இளைய தலைமுறையின்
இறுதி, அதாவது சீக்கிரமா இறந்து போறது அவங்க தகப்பன்மார்கள் தாய்மார்கள் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு போய் ஆயிடும். அதான் இப்போ நிலைமை. 20 வயசுலேயே ஃபேட்டி லிவர். நைட் ஒரு பேஷண்ட் வந்தாங்க, 20 வயசு பொண்ணுக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1, காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு. அப்போ சின்ன வயசுல இருந்து சாப்பிடுறது எல்லாமே ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ். ஃபர்ஸ்ட் கல்பிட் ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ். அதுல கார்ன் சிரப் இருக்கு, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இருக்கு, இன்வெர்டர் சுகர் இருக்கு. இதெல்லாம் எங்க டாக்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்ற ஐஸ்கிரீம்ல இருக்கு, நீங்க சாப்பிட்ற பேக்கெட் ஜூசஸ்ல இருக்கு, நீங்க சாப்பிட்ற பிஸா பர்கர்ல இருக்கு. இது எல்லாத்துலயுமே வந்து மால்டோடெக்ஸ்டின் இருக்கு. இந்த மால்டோடெக்ஸ்டின், இன்வெர்டர் சுகர், நான் சொன்ன இந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், இது எல்லாமே கல்பிட். இது எல்லாமே போய் லிவரை நாசம் பண்ணுது. இதுக்கு என்னதான் தீர்வு? நான் வந்து ஓகே நீங்க சொல்ற நான் கேட்டுக்கிறேன், ஒரு கான்சியஸா இருக்கணும், ஃபேட் லிவர் கிரேட் 1 இருக்கு, ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் வேலை இதை மெஷர் பண்ணிட்டு, பெண்ணா இருந்தா 90 சென்டிமீட்டருக்குள்ளேயும், ஆனா இருந்தா 100 சென்டிமீட்டருக்குள்ள மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நைட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றது தான் 6 மணிக்கு. என்ன கேட்டா 6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். அதான் 6 மணி. கற்கால மனிதன் சாப்பிட்ட டைம் அதுதான். கற்கால மனிதன் வேட்டையாடி சாப்பிட்டான். அவனுக்கு வேட்டையாடும் போது ஒரு வேளை உணவு கிடைக்கும், மறுவேளை உணவு கிடைக்காது, மறுநாள் கிடைக்காது, அதுக்கு மறுநாளும் கிடைக்காது. அவன் ஃபாஸ்டிங்லேயே இருப்பான். ஸோ லிவர் நல்லா வேலை செய்யும். அப்போ வந்து கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகும். கிளைகோஜனா ஸ்டோர் ஆயிருக்கிற லிவர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும், எனர்ஜி தரும். ஆனா இப்ப நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதே இல்லை. இப்படி ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஒரு 12 hours ஃபாஸ்டிங், காலை அட்லீஸ்ட் நைட் 8 இருந்து காலை 8 வரையும் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கனாலே அந்த ஃபாஸ்டிங்கே வந்து உங்க லிவரை நார்மலா ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். இல்ல நான் இதெல்லாம் இருந்து பார்த்துட்டேன், இருந்து பார்த்துரும் எனக்கு வந்து இந்த ஃபேட் லிவர்ன்றது ரிவர்ஸ் ஆகல அப்படின்னா, ஹோமியோபதி மருந்துல உங்களுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி, உங்க பாடி கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நக்ஸாமிகா, செலிடோனியம், கல்கரேகா, பாஸ்பரஸ் இது போன்ற மருந்துகள் இருக்கு. அருகாமையில் இருக்கிற உங்க ஹோமியோ டாக்டரை பாருங்க. ஃபேட்டி லிவர் அப்படின்னாலே நம்ம உஷாராகணும். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 நம்ம பெருசா பயப்பட வேண்டாம். டெய்லி லெமன் ஜூஸ் சால்ட் போட்டு குடிச்சிங்கனாலே அது ரிவர்ஸ் ஆகிடும். ஆனா கிரேட் 1 ஃபேட் லிவர்னாலே உஷாராகும். ஏன்னா செகண்ட் ஸ்டேஜ் நாஷ், தேர்ட் ஸ்டேஜ் ஃபைப்ரோசிஸ், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து சிரோசிஸ். சிரோசிஸ் ஆஃப் த லிவர் அப்படின்னு வரும்போது தான் உங்களுக்கு சிம்டம்ஸே தெரியும். அது வரையும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியாது. அதனால எப்போ கிரேட் 1 அப்படி பாக்கலாம், இது கிரேட் 1 தானே பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இல்லாம, கிரேட் 1 இருக்கும் போதே உங்க உணவு பழக்க வழக்கத்தையும், நீங்க தூங்குற டைமையும், உணவு சாப்பிட்ற நேரத்தையும் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா வாழலாம், நலமோடு வாழலாம். உயிரோட இருக்க வரையும் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்ற பிரச்சனை இல்லாம வாழ முடியும்.